பாஜகவால் தொடர்ந்து வதந்திகள் பரப்பப்பட்டு வரும் நிலையில் தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடும் கண்டனங்களை பதிவு செய்திருக்கிறார். ஒரு வதந்தியை வாட்ஸ்அப் சமூக வலைதளங்களில் பரவச் செய்து அதை உண்மை போல சித்தரிக்கும் நிலையில் இதற்கு கடுமையான கண்டனங்களை முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். ஆளுநரிடம் இருப்பது பக்தியா பகல் வேடமா என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேள்வி எழுப்பியிருக்கிறார். பாஜகவில் உயர்ந்த பொறுப்பில் உள்ளவர்களே பொறுப்பின்றி வதந்தியை பரப்புவது வழக்கமான ஒன்றாகிவிட்டதாக என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். வதந்தியை பரவச் செய்வதில் தலைநகர் டெல்லி முதல் தமிழ்நாடு பாஜகவினர் வரை யாரும் விதிவிலக்கு அல்ல என்றும், திமுக இளைஞரணி மாநாட்டு வெற்றியை கண்டு அலரும் அரசியல் எதிரிகள் வதந்திகளை பரப்பி திசை திருப்புகின்றனர் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். வதந்திகளை பரப்பி எதிரிகள் திசை திருப்ப நினைத்தாலும் அதை ஏமாற்றிவிடக்கூடாது என்று தமிழ்நாட்டு மக்களுக்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சிறுபான்மையினர் மட்டுமன்றி இந்து மதத்தில் உள்ள ஓபிசி, எஸ்சி, எஸ்டி மக்களுக்கும் துரோகம் இழைக்கிறது பாஜக அரசு என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமது பதிவில் தெரிவித்துள்ளார். திராவிட மாடல் கொள்கையை இந்தியா முழுமைக்கும் கொண்டு செல்வோம் என்று முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். சேலத்தில் நடைபெற்ற இளைஞர் பட்டாளத்தின் எழுச்சி மாநாடு வெற்றி பெற்றிருப்பதாகவும் முதலமைச்சர் பெருமிதம் தெரிவித்துள்ளார். சமூக நீதி கொள்கை வழியில் பயணிக்கும் மத நல்லிணக்க மண்தான் தமிழ்நாடு என்பதை சேலம் மாநாடு உணர்த்தியிருப்பதாகவும், காமாலை கண்களுக்கு கண்டதெல்லாம் மஞ்சள் என்பார்கள், அந்த நிலையில்தான் இருக்கிறார் ஆளுநர் RN ரவி என்று முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளை கொஞ்சமும் அறியாமல் ஆளுநர் பொறுப்பற்ற முறையில் செயல்படுகிறார் என்று தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டின் உண்மையான பக்தர்கள் பிற மதத்தினரையும் மதித்து நடப்பார்கள் என்றும், ஆனால் பாஜகவினர் தொடர்ந்து வதந்திகளை பரப்பி வருகின்றனர் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனங்களை பதிவு செய்திருக்கிறார். பாஜகவால் பதவி பெற்றவர்களும் தொடர்ந்து வதந்தி பரப்பும் வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டிகளாக உள்ளதாக அந்த கண்டனத்தில் தெரிவித்துள்ளார். சென்னை மேற்கு மாம்பலத்தில் உள்ள கோதண்டராமர் தொடர்பான ஆளுநரின் கருத்து அவரது வன்மத்தை வெளிப்படுத்துகிறது என்றும் தெரிவித்துள்ளார். இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் குணசேகரன். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கக்கூடிய அந்த விஷயங்களை என்னென்ன விஷயங்கள் எல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது? நேற்று நடைபெற்று இருக்கக்கூடிய இளைஞர்கள் எழுச்சி மாநாடு தொடர்பாக தற்பொழுது தமிழக முதலமைச்சர் ஒரு அறிக்கையினை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில் இது பெரியார் மண், பேரறிஞர் அண்ணாவின் மண், கலைஞர் மண், அதே போன்று பொது உடைமை தோழர் ஜீவா மண் என்று குறிப்பிடப்பட்டு சமூக நீதி கொள்கை வழியில் பயணிக்கக்கூடிய மத நல்லிணக்க மண் தான் தமிழ்நாடு என்பதை சேலத்தில் நடைபெற்றிருக்கக்கூடிய அந்த எழுச்சியுடன் நடந்தேறிய அந்த கழக இளைஞரணியின் 2வது மாநில மாநாடு இந்திய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலத்திற்கும் உணர்த்தி இருப்பதாக இந்த அறிக்கையில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல மாநாட்டு பந்தலை கடந்து வளாகம் நிறைந்து நெடுஞ்சாலை முழுவதும் திரண்டு இளைஞர்கள் பட்டாளம் கழகத்தின் எதிர்காலம் குறித்து பெரும் நம்பிக்கையை விதைத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல சிறுபான்மை மதத்தினருக்கும் மட்டுமின்றி இந்து மதத்தில் பெரும்பான்மையாக உள்ள பிற்படுத்தப்பட்ட மிக பிற்படுத்தப்பட்ட பட்டியல் என பழங்குடிய மக்களுக்கும் துரோகம் இழைத்து உண்மையான இந்து விரோதியாக செயல்பட்டு வரக்கூடிய பாஜக அரசை வரும் நாடாளுமன்ற தேர்தலில் வீழ்த்திட சூளுரை மேற்கொண்டிருப்பதும் தம்பி உதயநிதியுடைய வழி நடத்தக்கூடிய இளைஞரணிதான் என்பதையும் குறிப்பிட்டிருப்பதாக இந்த அறிக்கையில் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல ஒரு வதந்தியை வாட்ஸ்அப் இதர சமூக வலைதளங்கள், தொலைக்காட்சிகள், பத்திரிகைகள் என பரவ செய்தி அதனை உண்மை போல ஆக்கக்கூடிய அந்த பணியில் பாஜக தொடர்ந்து செயல்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதில் தலைநகராக இருக்கக்கூடிய டெல்லி முதல் தமிழ்நாட்டில் உள்ள பாஜகவினர் வரை யாரும் விதிவிலக்கு இல்லை. பாஜகவினர் அனைவரும் இது போன்ற ஒரு வதந்தியினை பரப்பக்கூடிய ஒரு செயல்களில் ஈடுபட்டு இருப்பதாகவும் முதலமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதே போல அரசியல் சட்டத்தையே மதிக்காத போக்குடன் நடந்து கொள்ளக்கூடிய பாஜகவினுடைய இந்த உயர்ந்த பொறுப்பில் உள்ளவர்களும் பாஜகவில் உயர்ந்த பொறுப்பில் பெற்றவர்களாக இருந்தாலும் வதந்தி பரப்பக்கூடிய செயல்பட்டு கொண்டிருப்பவர்களாகவும் தான் பாஜகவினர் திகழ்ந்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல காமாலை கண் கெட்டதெல்லாம் மஞ்சள் காமாலை தான் என்பது போல தற்பொழுது ஒரு நிலை இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளை கொஞ்சமும் அறியாமல் தமிழ்நாட்டின் ஆளுநர் பொறுப்பில்லாமல் ஆளுநர் ரவி செயல்பட்டு வருவதாகவும் தமிழக முதலமைச்சர் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அதே போல தமிழ்நாட்டில் உண்மையான பக்தர்கள் பக்தியை தங்களின் தனிப்பட்ட உரிமையாக அகழ்முகிழ்வாக
தேடலோடு கொண்டவர்களாக இருக்கின்றனர். அவர்கள் பெருமாளையும் வழிபடுகிறார்கள், பெரியாரின் தத்துவங்களையும் போற்றுகிறார்கள். பிற மதத்தினரையும் மதித்து நடப்பவர்களாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் திகழ்ந்து வருவதாகவும் தமிழக முதலமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இந்த நிலையில்தான் இளைஞர் அணியின் 2வது மாநாட்டு நேற்று மகத்தான வெற்றி பெற்றிருப்பதாகவும், அதே போன்று கழகத்தினுடைய திமுகவினுடைய அரசியல் எதிரிகளும் தமிழ்நாட்டின் நிரந்தர எதிரிகளும் வதந்திகளை பரப்பி திசை திருப்ப நினைத்தாலும் திமுகவினுடைய உடன்பிறப்புகள் ஒவ்வொருவரும் வில்லினை தொடுக்கக்கூடிய இலக்கை குறியாக கொண்டே செயல்பட வேண்டும் எனவும் தமிழக முதலமைச்சர் இந்த அறிக்கையின் மூலமாக இளைஞர் அணி நிர்வாகிகளுக்கும் இளைஞரனுடைய செயல்படக்கூடிய அந்த தொண்டர்களுக்கும் அவர் தெரிவித்திருக்கக்கூடிய ஒரு அறிக்கையாக இது பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் இந்த மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய அந்த தீர்மானங்கள் பல்வேறு தலைப்புகளில் நடந்த சொற்பொழிவுகள், கருத்துக்கள் முன்னெடுத்து நாடாளுமன்ற தேர்தல் களத்தில் அந்த மதவெறி கொண்டிருக்கக்கூடிய பாசிச சக்திகளை முறியடிக்கும் பணியில் முனைப்பாக செயல்படுங்கள் எனவும், அதே போன்று திராவிட மாடல் கொள்கையினை இந்தியா முழுமைக்கும் கொண்டு செல்ல வேண்டும் எனவும் சூளுரை மேற்கொள்ள வேண்டும் என இளைஞரணி நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் இந்த அறிக்கையின் மூலமாக தெரிவித்திருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.